ஆத்ம வித்யா யோகாவின் ஆன்மீக நறுமணம் ஆக்கம் பெறும் நம் மனம். ஒரு விநாயகர் கோவிலுக்கு முன்னாடி நின்றுக்கிட்டு ஒரு பக்தன் ரொம்ப அழகாக பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருந்தார். அகங்காரம் போக்கும் அலங்கார கணபதியே, மூஷிக வாகனனே, மூஞ்சூறு என்ற அகங்கார எலியை அடக்கி ஆள்பவனே, எனக்கும் அந்த வித்தையை கற்றுக்கொடு கணபதியேன்னு கேட்டார். ரொம்ப அருமையான பிரார்த்தனை. நம்ம கடவுள்கிட்ட எப்பொழுதுமே செல்ஃபிஷ் டிமாண்டு பெட்டிஷன் போடக்கூடாது. போக 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 நம்ம ஒன்றும் ஞானத்தை கேட்கணும். இல்லாட்டினா அந்த ஞானத்தை அடைவதற்கு தடங்களாக இருக்கிற அந்த அகங்காரம் ஈகோவை அழிக்கும் வித்தையை நம்ம கேட்கணும். ஈகோனா என்ன அர்த்தம்? எட்ஜிங் காட் அவுட்னு அர்த்தம். காடை கூட நம்ம ஓரளவு எக்ஸ்பிளைன் பண்ணி விடலாம். ஆனால் ஈகோவை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். யாராவது ஒருத்தர் எனக்கு ஈகோ இல்லைன்னு சொன்னார்னா அதுவே ஒரு ஈகோ, அதுதான் பெரிய பிரச்சனை. ஸோ காட்னா என்ன அர்த்தம்? கோ டீப் வித்தின். ஈகோனா எட்ஜிங் காட் அவுட். And ego na all negative feelings, God na all positive feelings. அன்றாடம் ஈகோவை, அகங்காரம், ஆணவம், பயம், கோபம், பேராசை, பொறாமை, கர்வம் அண்ட் சுயநலம், இது எல்லாம் கிறிஸ்டலைஸ் ஆனது தான் ஈகோன்னு சொல்லுவோம். ஸோ விரட்டி அடித்து கொண்டே இருப்போம். எப்படி அன்றாடம் இதை விரட்டி அடிக்க முடியும்? சமையலுக்கு கரிகாயை வெட்டும் பொழுது ஈகோவை வெட்டுவதாக நினைத்து வெட்டுவோம். சப்பாத்தி இடும்போது அதை பிராடாக இடுகிறோம். அதேபோல் நம் மனதையும் பிராடாக வைத்து கொள்ள வேண்டும் என்று தீர்மானம் செய்வோம். மனம் விரிவடைந்தால் ஈகோ சுருங்கிவிடும். அழுக்கு துணியை வாஷிங் மெஷினில் போடும் பொழுது நம் ஈகோ மனதையும் அதில் போடுவோம். மன அழுக்கும் துணி அழுக்கு போவது போல் போகட்டும். கோவிலுக்கு போகும் முன் செருப்பை கயற்றி விடுவது போல் ஈகோவையும் போகும் இடமெல்லாம் தூக்கிச் செல்லாமல் மற்றவருடன் இருக்கும்போது அதை கயற்றி விட்டு விடுவோம். பக்தி என்ற சோப்பால் மனதை தினமும் குளிப்பாட்டி, ஞானம் என்ற துண்டால் துவட்டி, கர்மயோகா என்ற அழகான உடையை உடுத்தி கொண்டு, வைராக்கியம் அண்ட் விவேகம் என்ற 2 தோடுகளை அணிவித்து மனதை உற்சவ மூர்த்தியாக வெளியே அழைத்து செல்வோம். எத்தனை நாட்கள் இந்த கொடூர ஈகோ நோயுடன் கஷ்டப்படுவது, மற்றவர்களையும் கஷ்டப்படுத்துவது? அப்புறம் என்ன? ஈகோ என்ற பெரும் சுமையை இறக்கிவிட்டால் ஆனந்த வானில் உயர உயர பறக்க வேண்டியதுதான். மைண்ட் மைனஸ் ஈகோ இஸ் ஈக்குவல் டு ஞானம். மைண்ட் பிளஸ் ஈகோ இஸ் ஈக்குவல் டு ஈகோ அண்ட் டெவில். மைண்ட் மைனஸ் மைண்ட் இஸ் ஈக்குவல் டு நோ மைண்ட், தட் இஸ் டிவைன். இறைவா நன்றி.